அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஐபுவான். முரளி ஃபஸ்ட்டின் நேர்காண நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் கௌரவ மதிப்புக்குரிய AM முகமது அனீஃபா ஹலீலுல்லா, தேசிய காங்கிரஸுடைய வேட்பாளர், முரளி பத்தானை வழக்குரிய வேட்பாளர் ஹலீலுல்லா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சேவைகள், மக்களுடைய தொண்டுகளுக்காக, மக்கள் ஆணையை திரட்டுவதற்காக, மக்களுடைய அபிலாசைகள், கனவுகள், மக்களுடைய அபிவிருத்தி, மக்களுக்காக அபிவிருத்திகளை பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தேசிய காங்கிரஸின் பிரதேச இணைப்பாளராகவும் மற்றும் தற்போதைய கட்சியினுடைய, அதாவது தேசிய காங்கிரஸுடைய தற்போதைய வேட்பாளருமான ஹலீலுல்லா அவர்களே, உங்களை பற்றி அறிமுகம் செய்யுங்கள் ஹலீலுல்லா அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்வும் வணக்கம். ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களை நான் கண்ணியப்படுத்துவதோடு அலீம் அவர்களே, நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சரியான பதிலை தந்தையாக வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் நான் கினியாவில் பிறந்து 25 வருட காலமாக, தற்பொழுது தமிழா பிரதேசத்துக்குள் 32 வருஷமாக நான் களமிறங்கி சில பணிகளை செய்து வந்திருக்கின்ற நான் எனது தேசிய காங்கிரஸ் என்ற வகையிலும், தேசிய காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவன் என்ற வகையிலும் நாங்கள் மிக நுணுக்கமாக எங்களுடைய தேசிய காங்கிரஸை நாங்கள் செய்து வருகிறோம். தற்போதைய நிலை, நீங்கள் கேட்கின்ற கேள்வி பல முறையாக கேட்கின்றீர்கள், பல விசேஷமாக கேட்கின்றீர்கள். அதை நான் சுருக்கமாக, நான் எனது ஆரம்பத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். நான் கிண்ணியாவில் படித்து தமிழகத்துக்கு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனது வயதில் 5ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது எனது தனிப்பட்ட அல்லாத சிந்தனையும் எனது சிந்தனையும் இருந்தது. 5ஆம் வகுப்பு படிக்கின்ற காலங்களில் நான் இலங்கை இராணுவத்தை அடைவேன் என்ற ஒரு நியத்தொன்று வைத்திருந்தேன். அதை 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இலங்கை இராணுவத்தை அடையக்கூடிய காலகட்டம் என கிட்டியது. அதை நான் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அதில் நான் குறுகிய காலங்களில் இருந்து இலங்கை இராணுவத்திலே புல்கோபல் சான்றிதழ் பெற்று நான் உண்மையாக எந்த இதுவும் இல்லாமல் சரியான முறையிலேயே நான் இருக்கின்றேன். அதுக்கு பிறகு எனது தனிப்பட்ட சிந்தனை ஒன்று வந்தது. அரசியலில் இறங்க வேண்டும் என்றொரு தனிப்பட்ட சிந்தனை வந்து, அல்லாஹ்வுடைய நாட்டியமும் அதில் இருந்து அல்லாஹ் நாடினான். தேசிய காங்கிரஸை 2017 தேசிய தலைவர் தவுல்லா சேரையும் தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா ஊடாக நான் கொழும்பிலே நாராயணபேட்டையிலே சந்தித்த பொழுது எங்களுக்கு முதல் கற்றுத்தந்த பாடம் நம்பிக்கை. சதிகளை முறியடிப்போம், பாலமுன பிரகரணம் என்ற பாடத்தை நாங்கள் எப்போதும் அதை மனதில் வைத்து இந்த தமிழா பிரதேசத்திலே எங்களுடைய கட்சிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். கட்சி இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறது. நாங்கள் தமிழா பிரதேசத்திலே நல்ல வேட்பாளர்களை போட்டு களமுறைக்கு நாங்கள் வெற்றியிட்டு வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் வெற்றிட்டுவோம், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் பெரியவன் என்பது நாங்கள் எந்த சந்தேகமும் இல்லை. எவர் எது செஞ்சாலும் நாங்கள் படித்த பாடத்தை முன்கூட்டியே நான் சொல்லியிருந்தேன். இதுதான் நாங்கள் தேசிய காங்கிரஸில் படித்த பாடங்கள். நம்பிக்கை, சதிகளை முறியடிப்போம், பாலமுன பிரகரணம். இதுதான் நாங்கள் 2018 எங்களோட கட்சி தலைமைத்துவம் எங்களுக்கு படித்து தந்த பாடம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். எனவே நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை போட்டு எல்லா வேலைகளும் முடிந்திருக்கிறது. எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இந்த முழு நாட்டிலும் எங்களுடைய தேசிய காங்கிரஸை பின்வாங்குவதற்கு தான் எல்லோரும் எத்தனைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அல்லாஹ் விட மாட்டான் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடந்த காலங்களில் கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இருக்கின்ற காலங்களில் சில கட்சிகள் உதாரணமாக செல்ல போனால் கட்சியை நான் அவங்களோட எவரையும் நான் விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்கு தெரியும். கடந்த கட்சியில் உள்ளவர்கள், கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய அவர்களின் கட்சியில் உள்ளவர்கள் வித்தார்கள். சுருக்கமாக செல்லப்போனால் 3 MB 4 MB என்று வித்தார்கள். அந்த மக்கள், வாக்களித்த மக்கள் இன்று அந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, என்ன செஞ்சது. மீண்டும் அவர்கள் இந்த வாக்குகளை கொடுப்பார்கள் இருந்தால் மீண்டும் இந்த மக்களுக்கு
வித்து வித்து சென்று போகின்ற வழியே நடக்கும். எங்களுடைய தேசிய காங்கிரஸை பொறுத்த மட்டிலே காசு கொடுத்து அரசியல் செய்வதும் இல்லை, காசு எடுப்பதும் இல்லை. இதுதான் எங்களுடைய ஊழலற்ற அரசியல் தான் எங்களுடைய தேசிய காங்கிரஸ் என்பதை நான் உங்களுக்கு சரி சரி கௌரவ மதிப்புக்குரிய தேசிய காங்கிரஸுடைய தம்பலாம பிரதேச இணைப்பாளரும் பிரதேச வேட்பாளருமான முள்ளிப்பத்தானை வழக்கான வேட்பாளருமான கௌரவ மதிப்புக்குரிய முகமது அனிஃபா கலியுல்லா அவர்களே, நீங்கள் உங்களை பற்றி அறிமுகம், உங்கள் அரசியல் பற்றி அறிமுகம் செய்த போதிலும் மீண்டும் சில கேள்விகளுக்கு நாங்கள் கேட்க வருகின்றேன். உங்கள் அரசியல் பயணத்திலே நீங்கள் பல சவால்களை முறியடித்து மக்களிடத்திலே பல சமூக சேவைகள் கடந்த காலங்களில் செய்தீர்கள் என்று பலராலும் பேசப்பட்டாலும் உங்களால் திருப்திகரமான முறையிலே அரசியலை கொண்டு செல்ல முடியுமா? தற்போது அரசியல் நிலைப்பாட்டில் உங்கள் கட்சிக்குள் பல வேட்பாளர்கள், பல தகுதியான வேட்பாளர்களை போட்டு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் எத்தனை ஆசனங்களை பெறுவீர்கள்? உங்களுடைய பெறுகின்ற ஆசனத்தில் உங்களுக்கு உறுப்பினர் பதவி அல்லது தவிசாளர் பதவி கிடைத்தால் உங்களால் பிரதேச மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பற்றி கூறுங்கள் பார்ப்போம். நீங்கள் கேட்கின்ற கேள்வி நல்ல கேள்வி. நாங்கள் கட்சியில் இணைகின்ற பொழுது கட்சியில் பதவியோ பணமோ இதையும் கேட்டு இணையவில்லை. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட முறையில் வைத்து ஒரு தலைமைத்துவம் இந்த கிழக்குக்கு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு, கிழக்குக்கு ஒரு தலைவன் தேவை என்ற வகையில் நாங்கள் கட்சியோடு இணைந்திருக்கிறோம். நாங்கள் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுவர்கள் அல்ல. எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வர வேண்டும் கிழக்குக்கு என்பதுதான் எங்களுடைய நோக்கம். வேறு நோக்கம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது என்பதை நான் உங்களுடைய சொல்லியாக வேண்டும். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் தந்தே ஆக வேண்டும். சரி, நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணத்திலே நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட்ட ஒருவர். தற்போதைய அரசியல், அதாவது சூடுபிடிக்கின்ற இந்த தருவாயிலே உங்களுடைய அரசியல் பயணத்திலே உங்களுடைய வட்டார வேட்பாளர்கள் எவ்வாறான முறையிலே வீடு வீடாக சென்று தன்னுடைய பிரச்சாரங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்? தற்போதைய நிலைப்பாட்டில் உங்களுடைய விஞ்ஞாபனம் எவ்வாறு அமைந்திருக்கின்றதை கூற முடியுமா? உங்களுடைய எதிர்கால திட்டங்களை கூறுங்கள் பார்ப்போம். எங்களுடைய கட்சி உயர்ப்பிடத்திலிருந்து தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அரசியலில் நாங்கள் இறங்கிய காலங்களில் எங்களுக்கு 2 வருடத்துக்கு முன்னால் ஒவ்வொரு பள்ளியாக சென்று ஒவ்வொரு தம்பலாம பிரதேசத்திலே நீங்கள் 5 பேராக திரிந்து நீங்கள் மக்களோடு ஒன்றிணைந்து நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று மக்களுடைய நீங்கள் பழகுங்கள், தானாக நம்மளுக்கு அல்லாஹ் நாடுவான். அதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் 10 வட்டாரத்திலேயும் எங்கள் வேட்பாளர்களை இறக்க வேண்டும். இது தேசிய அமைப்பாளர் சொன்ன வார்த்தை. 10 வட்டாரங்களில் வேட்பாளர்களை இறக்க வேண்டும். நீங்கள் இறக்கி சரியான வேட்பாளர்கள் இறக்கி நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை எடுக்க வேண்டும் என்று இதுக்கு ஒரு வருட காலத்துக்கு முதல் எங்களுக்கு கட்டளை விட்டிருக்கிறார். அந்த கட்டளையின்படி நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் உண்மையாக அல்லாஹ்வுடைய நாட்டம் வரும். நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் இப்பொழுதும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியாக சென்று நீங்கள் ஒவ்வொரு வரையும் சந்தித்து நாங்கள் குதிரையில் கேட்கிறோம். நாங்கள் குறுகிய காலத்துக்குள் எங்களுடைய தலைமைத்துவத்தோடு மீண்டும் கதைத்து தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா ஊடாக எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லா சாரோடு நாங்கள் கலந்துரையாடி எங்களுடைய பிரச்சாரம் செய்து முடித்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் அதை சொல்ல முடியாது மீடியாவுக்கு. நாங்கள் அதை ஒரு பிளான் போட்டு நாங்கள் எங்களோட கட்சியை என்ன வகையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது அதை நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவத்தோடு பேசி நாங்கள் செய்து வருகிறோம். மீண்டும் குறுகிய காலத்துக்கு இன்றும் நாளையும் நடக்கலாம். அதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கிறோம். நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நாடுவான். சரி, கௌரவ மதிப்புக்குரிய கலிலுல்லா அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்த காலங்களில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், கட்சிக்காக பல 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 விடயங்களை இரவு பகலாக பாராமல் கஷ்டப்பட்டு தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு சில அரசியல் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக பல அபிவிருத்தி திட்டங்களை உங்களுடைய தேசிய தலைவரும் கௌரவ அதாவுல்லா அவர்கள் உங்களுக்காக உதவினாலும் தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா அவர்கள் உதவி செய்தார்கள். அரசியல் ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு பிரதேசத்திலே, குறிப்பாக தம்பலாம பிரதேசத்திலே 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்ட இந்த பிரதேசத்திலே நீங்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு ஒருங்கிணைப்பு நிதியில், பன்முகப்படுத்தப்பட்ட
நிதிகளில் உதவி செய்தீர்கள். குறிப்பாக தமிழகம் பிரதேசத்தில் எவ்வாறான உதவிகளை செய்தீர்கள் என்பதனை கூற முடியுமா? அபிவிருத்தி திட்டங்களில் உதாரணமாக மையவாடிக்கான உதவிகள், மற்ற வீதிக்கான உதவிகள், பாடசாலை, பல உதவிகள் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களில் சில நிதிகளை கொண்டு வந்து பிரதேச செயலங்களுக்கு ஒதுக்கினீர்கள். பிரதேச செயலத்து ஊடாக கிராம மட்டத்தில் உள்ள சில முக்கியமான இடங்களுக்கு பணங்களை ஒதுக்கினீர்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கூற முடியுமா? நீங்கள் எவ்வாறான சேவைகளை செய்தீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் கடந்த காலங்களில் முன்னால் நடந்த 2024 25 ஆகுது தேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் கலந்துரையாடி தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா அவர்களும் என்னுடைய முன்னெடுப்பிலும் நாங்கள் பல சேவைகள் செய்திருக்கிறோம். இந்த தமிழக பிரதேசத்துக்கு யாரும் செய்யாத சேவை ஒன்றை செய்திருக்கிறோம். அதை ஒழித்து கட்டுவதற்குத்தான் சில கூட்டங்கள் இருக்கிறது, அதை செல்வதற்கு யாரும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் பப்ளிக்காக உண்மையாக பேசியே ஆக வேண்டும் என்ற வகையில் கலந்துரையாடி எங்களுடைய தலைமைத்துவத்தோடும் தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியாவோடும் என்னுடைய முன்னெடுப்பில் நாங்கள் ஒதுக்கீடுகள் சேவைகள் செய்திருக்கிறோம் என்பதில் யாரும் மறுக்கவும் முடியாது, யாரும் செல்லவும் முடியாது. சுருக்கமாக செல்ல போனால் ஹமிதியா ஜும்மா பள்ளிக்கு 15 லட்சம் கொடுத்து நோன்பு கஞ்சி காய்ப்பதற்காக நாங்கள் பில்டினை கட்டி வைத்திருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய திறப்பு விழா விஷயம் நடக்கவில்லை. அதே போன்று சிராஜ் நகர் தக்கியா பள்ளிக்கும் 20 லட்சம் கொடுத்து மதில் கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதையும் இன்னும் திறப்பு விழா செய்யவில்லை. அதை எங்களுடைய குறுகிய காலத்துக்குள் நாங்கள் அதை செய்வோம். அது மாத்திரமல்ல, அரபா விளையாட்டுக் கழகம் 98ஆம் கட்டையில் 2 லட்சம் அந்த கழகத்துக்கு கொடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் 4ஆம் மைக்கால் பள்ளிக்கும் 3 லட்சம் ஸ்பீக்கர் வாங்குவதற்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இப்படியான சேவைகளை எங்களுடைய தலைவர் ஊடாக டாக்டர் தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா அவர்களின் என்னுடைய முயற்சியில் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதுக்கு முதல் இந்த பிரதேசத்திலே நான் அபிவிருத்தி சங்க தலைவராக இருக்கின்ற காலங்களிலும் பல வேலை திட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். சுருக்கமாக செல்ல போனால் மையவாடிக்கு 1.5 லட்சம் எடுத்து அதுக்குரிய வேலைகளை போட்டிருக்கிறோம். அந்த அரசியல்வாதிகளை பிடித்து, அது மாத்திரமல்ல, ஹமிதா நகரில் வீதிகள், தண்ணி, நீர் விநியோகங்கள் செய்திருக்கிறோம். ஜனாசா நலம்பி சங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது நான் அந்த காலகட்டங்களில் அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்த காலங்களில் செய்திருக்கிறோம். அந்தந்த அதிகாரிகள் பிடிச்சி அதுக்கு பிறகு இப்போது 2024 கொடுத்தது தான் எங்களுடைய ஒரு தேசிய தலைவர் தவுலாசர் ஊடாக தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியாவும் நானும் சேர்ந்து இந்த தமிழக பிரதேசத்துக்கு பல சேவைகள் செய்திருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. யாராலும் எதுவும் செல்லவும் முடியாது என்பதை நான் கூறி முடிக்கலாம். சரி, கௌரவ வேட்பாளர் கலிலுல்லா அவர்களே, உண்மையில் நீங்கள் செய்த சேவைகளை பற்றி உங்களுடைய அரசியல் அனுபவங்கள், கடந்த கால சேவைகள், மக்களுக்கு எவ்வாறு பணத்தை கொண்டு வர வேண்டும், எந்த அரசியல் ஊடாகவும் அரசியல்வாதிகள் ஊடாகவும் உங்களுடைய கட்சி ஊடாகவும் செய்த உதவிகள் அளப்பெரியன என கூறினீர்கள். இத்தோடு நீங்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சேவைகளை கூறினாலும் தற்போதைய அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கின்ற தேசிய காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு வாசல் என்று கூறப்படுகின்ற அத்தாவுடைய கட்சி, குறிப்பாக உங்களுடைய கட்சி தேசிய காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே கடந்த காலங்களில் பல அமைச்சு போஸ்ட்டுகளை பதவிகளை வைத்துக்கொண்டு பல சேவைகளை கிழக்கு மண்ணிலே பல சேவைகளை செய்த ஒரு கதாநாயகனாக ஏலம் அத்தாவுல்லா கடந்த கால பல தசாப்தங்களாக இருந்தாலும் தற்போதைய அரசியல் இந்த நிலப்பாட்டில் கிழக்கு மண்ணில் குறிப்பாக தமிழாம பிரதேசத்தில் விரக்தியோடு, அதாவது விரட்சி கிடந்த, அதாவது தேசிய காங்கிரஸை தேசிய காங்கிரஸ் இல்லாமல் இருந்த காலத்திலே நீங்கள் தேசிய காங்கிரஸை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? தேசிய காங்கிரஸில் உங்களுக்கு ஏன் இடம் பிடித்தது? அத்தாவுல்லா, அதாவது தேசிய தலைவர் அத்தாவுல்லாவுடைய கொள்கைகள் எப்படி, அதாவது தேசிய காங்கிரஸ் கொள்கை எப்படி, தேசிய அமைப்பாளருடைய கொள்கை எப்படி, மக்களுக்கு தேசிய காங்கிரஸில் பிடிக்குமா என்ற விடயத்தை உங்களால் சுருக்கமாக கூற முடியுமா? நாங்கள் தேசிய காங்கிரஸ் தலைமைத்துவத்தோடு நாங்கள் தேசிய அமைப்பாளரோடு ஊடாக நாங்கள் எங்களுடைய தேசிய காங்கிரஸின் பயணத்தை கொண்டு செல்கின்ற காரணம் என்னவென்றால், எனக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் தேசிய தலைவரை எனக்கு தெரியாது. அவரை முதல் டிவியில் பார்த்திருக்கிறேன். என்னை இணைக்கின்ற காலங்களில் நான் சொன்னேன், தேசிய காங்கிரஸ் தலைவர் எனக்கு அவரை தெரியாது, அவர் ஒரு நல்லொரு அரசியல்வாதி என்று நான் கருதுகிறேன் என்று அந்த என்னை இணைக்க வந்த கல்விமான்கள் டாக்டர் ஷியா, தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஷியா ஊடாக வந்த ஒரு 5 பேருடன் நான் சொல்லிவிட்டேன்.
அன்று அன்று காலையிலேயோ என்னை கொழும்பு நாராம்பட்டிக்கு அழைத்து சென்று சில கேள்விகளை தலைமைத்துவம் கேட்டவிடத்தில் தமிழா பிரதேசத்திலே எல்லா இடத்திலும் 2018 வேட்பாளர்கள் இறக்க வேண்டும் என்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய குறுகிய ஆக்கள் நாங்கள் சென்றிருந்தோம். தேசிய தலைவர் கேட்டார், தமிழகத்தில் யாரும் நிற்கிறது என்று. நான் சொன்னேன், நான் நிற்கிறேன் என்று. இதுவரைக்கும் அவரோட நின்று தேசிய அமைப்பாளர் ஊடாக டாக்டர் ஷியா ஊடாக இன்றும் எனது பணியை சரியாக செய்து வருகிறேன் என்பதில் என்னை யாராலும் எத்தனை சதிகள் எங்களை சதி திட்டம் போட்டாலும் மாற்றவும் முடியாது. எங்களுக்கு கிழக்கில் ஒரு உண்மையான ஒரு தலைமைத்துவம் வேணும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. சரி கௌரவ கலிலுல்லா அவர்களே, உங்களுடைய அரசியல், அதாவது தேசிய காங்கிரஸுடைய அரசியல் ரீதியிலே நீங்கள் பாரிய பங்களிப்புகளை செய்து பல விடாமுயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற தருவாயில் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்காக பல உதவிகளை, அதாவது குறிப்பாக தேசிய காங்கிரஸ் ஊடாக தேசிய பட்டியல் தற்போதைய நிலைப்பாட்டில் உங்களுடைய கட்சிக்குள் பல திறமையான வேட்பாளர்கள் இருந்த போதிலும் பல தீவிரமான முயற்சியிலே வீடு வீடாக சென்று மக்களுடைய வாக்குகளை எடுப்பதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தேசிய பட்டியல் பிரதேச சபையில் உங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் வந்தால் அதாவது ஓரிரு உறுப்பினரை கிடைத்து ஒரு தேசிய பட்டியல் கிடைக்குமானால் நீங்கள் அதை எவ்வாறு பகிர்ந்தளிப்பீர்கள்? பெண்கள் தலைமைத்துவத்தில் நீங்கள் பங்கு கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா? பெண்களை உள்ளடக்கி இருக்கின்றீர்களா? அல்லது பழைய அதாவது உங்களுடைய தேசிய காங்கிரஸில் வேட்பாளராக கலந்திருக்கின்ற வேட்பாளருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பீர்களா? உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது கூற முடியுமா? நீங்கள் கேட்கின்ற கேள்வி நல்ல கேள்வி. நாங்கள் கட்சி வளர்ப்போதுதான் எங்களுடைய எண்ணமே ஒழிய இந்த பணமும் பதவியும் எங்களுக்கு நான் எதிர்பார்ப்பவன் அல்ல. அது எங்களோட தலைமைத்துவத்துக்கும் தெரியும், தெரிந்தவர்களுக்கும் தெரியும், நாங்கள் போட்டிருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் கட்சி என்னத்தை தீர்மானிக்கிறதோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு தான். சரி கௌரவ கலிலுல்லா அவர்களே, மக்களுடைய ஆணையை திரட்டி நீங்கள் பிரதேச சபைக்கு எதிர்காலம் காலங்களில் செல்ல வேண்டும். சென்றால் உங்களுடைய அபிவிருத்திகளை நீங்கள் எவ்வாறான முறையிலே கொண்டு செல்வீர்கள்? குறிப்பாக உங்களுக்கென்று காரியாலயம் இருக்கின்றதா, அல்லது நீங்கள் கிராம மட்டத்தில் பிரதேச மட்டத்திலான ஒரு காரியாலயத்தை திறந்து அபிவிருத்திகளை செய்வீர்களா? இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கூற முடியுமா கௌரவ கலிலுல்லா அவர்கள்? நாங்கள் கடந்த காலங்களில் 2018 நாங்கள் ஒரு வேட்பாளராக இறங்கி நாங்கள் செய்த வேலைக்குத்தான் இந்த ஒதுக்கீட்டுகளை தந்திருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் பிரதேச சபைக்கோ அங்கே செல்லுகின்ற பொழுது செல்லாவிட்டாலும் எங்களுடைய தேசிய காங்கிரஸ் சரியான நீதியை வழங்கும் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஊழலற்ற அரசியல் ஒரு தலைமைத்துவத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே எல்லா இடத்திலையும் போட வேண்டிய வேட்பாளர்கள், திறமான வேட்பாளர்கள் போட்டிருக்கின்றோம். அவர்கள் எல்லா வட்டாரங்களிலும் அல்லாட நாட்டத்தோடு வாய்ப்பு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி கௌரவ தேசிய காங்கிரஸுடைய பிரதேச இணைப்பாளரும் சமூக சேவையாளரும் பிரதேச தற்போதைய முள்ளிப்பத்தானை வடக்குக்கான வேட்பாளருமான AM கலிலுல்லா அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றேன். அதாவது இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு பல கேள்வியை கேட்டாலும் சில கேள்விகள் உங்களுக்கும் இன்னும் தயாராக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தற்போதைய அரசியல் சூடு பிடிக்கின்ற தருவாயில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பிரதேசத்தில் பல கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் உங்களுடைய கட்சிக்கு எவ்வாறான வழிகளில் உங்களுக்கு உதவிகள் தற்போது, அதாவது உங்களுடைய கட்சி தேசிய அமைப்பாளர், தேசிய தலைவர் உங்களுக்கு எவ்வாறான உதவிகளை தற்போது செய்து கொண்டிருக்கின்றார்? உங்களுடைய பிரதேசங்களில் அங்கங்கே கூட்டங்கள் நடக்கின்றதா, பொதுக்கூட்டங்கள் நடக்கின்றதா, நடக்கப் போகின்றதா? இது சம்பந்தமான கருத்துக்களை கூற முடியுமா? ஆனால் எங்களுக்கு எந்த உதவியும் இதுவரை செய்யவில்லை. எங்களுடைய செய்த உதவி என்னவென்றால், எங்களுடைய தேசிய அமைப்பாளர் எங்களுக்கு கட்டளை விட்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு பள்ளியாக போங்கள், நாங்கள் குதிரையை கேட்கிறோம் என்று சொல்லுங்கள். அந்த பணிகளை நாங்கள் மிக தீவிரமாக நாங்கள் செய்துவிட்டோம். எங்களுடைய போட்ட வேட்பாளர்களும் அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அதில் எதிர்வருகின்ற தேர்தலில் நாங்கள் வெற்றியிட்டக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, தேசிய காங்கிரஸுடைய இணைப்பாளர், பிரதேச இணைப்பாளரான கலிலுல்லா அவர்களே, தற்போதைய இந்த
தற்போதைய நிலைப்பாட்டில் தற்போதைய அரசியல் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கப் போகின்ற நிலைப்பாட்டில் உங்களுடைய கட் அவுட்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய போஸ்ட் கார்டு அதாவது மக்களை கொடுக்கின்ற விஞ்ஞாபனத்தாள்கள் நீங்கள் எவ்வாறு பிரசுரித்து தயாரான நிலையில் இருக்கின்றீர்களா? கட்சி காரியாலயங்கள் அமைத்திருக்கின்றீர்களா? உங்களுடைய கட்சி சம்பந்தமான விடயங்களை எந்த விடயத்தை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள்? பிரதேச வேட்பாளர்கள் எவ்வாறு நடத்தி செல்கின்றார்கள் என்று கூற முடியுமா? அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் எல்லாம் செய்து இருக்கின்றோம். குறுகிய காலத்துக்குள், அது இன்றாவும் இருக்கலாம், நாளையும் இருக்கலாம், ஒரு 2-3 நாளைக்குள் எல்லா விஷயங்களையும் நாங்கள் பப்ளிக் மூலமாக வெளியிடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, கௌரவ மதிப்புக்குரிய கலிலுல்லா அவர்களே, மக்கள் ஆணை உங்களுக்கு கிடைக்குமானால் விரைவில் கிடைக்கும், அதாவது தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினராக பிரதேச சபையில் கிடைக்குமானால் நீங்கள் எதிர்வரும் பிரதேச சபையில் ஆசனத்தில் அமர்ந்தால் உறுப்பினராக அல்லது தவிசாளராக உங்களுடைய கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அரசாங்க கட்சியோடு சேர்ந்து இணைந்து கேட்பீர்களா அல்லது எதிர்க்கட்சியோடு இணைந்து அல்லது தனித்து சுயாதீனமாக இயங்குவீர்களா? இது சம்பந்தமான கருத்துக்களை கூற முடியும். அது சம்பந்தமாக கட்சி தலைமைத்துவம் தான் முடிவெடுக்க வேண்டும். என்னால் சொல்ல முடியாது. கட்சி தலைமைத்துவம் அந்த நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அதுக்கு இணைந்து செயல்படுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, கௌரவ கலிலுல்லா அவர்களே, மக்களுடைய ஆணை உங்களுக்கு கிடைக்கும் என்று சந்தர்ப்பத்தை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள். உங்களுடைய மக்கள் உங்களுடன் இருக்கின்றார்கள். நீங்கள் சமூக சேவையாளர் என்று பலராரும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான சமூக சேவையாளர் என்று கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மக்களுடைய தேவைகள், மக்களுடைய கனவுகள், அபிலாசைகள், மக்களுடைய குறிப்பாக சொல்லப்போனால் பல அடிப்படை தேவைகளை மக்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களில் குறிப்பாக வீடு, மலசலகூடம் மற்றும் வீதி போக்குவரத்து, குடிநீர் அபிவிருத்தி என்றாலே பல இருக்கின்றன. உங்களால் கடந்த காலங்களில் பெற்றுக் கொடுத்த அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்களா? நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் களமிறங்கி எங்களுக்கு தேசிய தலைவர் எங்களுக்கு இதுக்கு முதல் எங்களுக்கு ஒதுக்கீடுகளை தந்து நாங்கள் சேவை செய்திருக்கிறோம். தேசிய காங்கிரஸ் என்றால் சில மக்கள் இங்கே கடுமையாக ஒரு சுயேட்சை கட்சி மாதிரி மக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூறையாடுவதை நாங்கள் விடக்கூடியவர்கள் அல்ல. சூறையாடிக்கொண்டு ஒரு சுயேட்சை கட்சி போல் இது ஒரு தேசிய கட்சி வளர்ந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே மாகாண சபையிலே நல்ல ஒரு இடத்திலே இருந்த கட்சி, அதை சில கூட்டங்கள் சில தவறுகளினால் அவர்கள் இன்று கட்சியில்லாமல் தடமாறி கொண்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தலைமைத்துவம் இந்த தேர்தலில் நிச்சயமாக அல்லாட நாட்டத்தோடு வெற்றி பெற்று எங்களோட தேசிய தலைமைத்துவத்தை எடுத்துரைத்து காட்டுவதற்கு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறுகிய காலத்துக்குள் மக்கள் உணரும். இதுக்கு மக்களை விற்று திண்ட அரசியல்வாதிகள் இன்னும் ஒரு கட்சியை வளர்க்க விடக்கூடாது. நாங்கள் தான் இந்த மக்களை வைத்துக்கொண்டு எங்கள் கைவசமாக வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில், இப்போ நடந்த தேர்தலில், இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் உணர்ந்து வாக்களிக்காவிட்டால் இந்த தேர்தலில் மக்கள் கிழக்கில் உள்ள முஸ்லீம்களுக்கு மிக கஷ்டத்துக்கு மத்தியில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு தள்ளப்படுவார்கள். அதை நாங்கள் பப்ளிக்காக இந்த தேர்தல் வருவதற்கு முன்னால் நாங்கள் அதை எடுத்துரைப்போம், பப்ளிக்காக எடுத்துரைப்போம். அதில் எந்த மாற்றம் இல்லை. சரி, கௌரவ மதிப்புக்குரிய தேசிய காங்கிரஸுடைய இணைப்பாளர் கலிலுல்லா அவர்களே, உண்மையான விடயங்களை உறுதியாகவும் நேர்த்தியாகவும் உரத்த குரலோடு பேசினீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். உங்களுடைய கட்சிக்கு பல சவால்களை முறியடித்து நீங்கள் பல சேவைகளை பல தருணங்களை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் மிஸ்டர் கலிலுல்லா அவர்களே, கௌரவ மதிப்புக்குரிய இணைப்பாளர் அவர்களே, எதிர்வரும் தேர்தலில் மக்களுடைய ஆணையை நீங்கள் பெற்று பிரதேச சபைக்கு சென்றால், அதாவது மீண்டும் உங்களிடம் சில கோரிக்கையை விடுக்கின்றேன். உங்களிடம் இருக்கின்ற திட்டங்களை, குறிப்பாக பல திட்டங்களை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் கடந்த காலங்களில் பல சேவைகளை சில அரசியல்வாதினால் செய்ய முடியாத
சிலரால் 20,000 30,000 50,000 ரூபாக்களை கொடுத்தார்கள். உங்களால் பல லட்சம் ரூபாக்களை கொடுத்து பல அபிவிருத்திகளை செய்திருக்கின்றீர்கள். எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு பிரதேச சபையில் ஒரு ஆசனத்தை கிடைக்குமானால் பிரதேச சபையுடைய வருமானத்தை கொண்டு நீங்கள் எவ்வாறு சேவை செய்வீர்கள்? மத்திய அரசிலிருந்து மாநில சபையிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு எவ்வாறு சேவை செய்வீர்கள்? உங்களிடம் திட்டங்கள் இருக்கின்றதா? உங்களோட கட்சி உறுப்பினர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா கூறலாம். நாங்கள் இப்பொழுது சரியான திட்டமிட்டு இந்த அரசியல் வாதங்கள் மக்களை எப்படி சூறையாடி மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஆய்வை நாங்கள் எடுத்துவிட்டோம். மக்களுக்காகவே நாங்கள் சேவை செய்வதற்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதே போன்றுதான் தேசிய தலைமைத்துவம் அதாவுல்லா சார் அவர்கள் செஞ்ச சேவையை பார்ப்பார்கள், சொல்ல மாட்டார்கள். வெக்கம் அவர்களுக்கு இருந்தாலும் மனதுக்குள் இருக்கும் அதாவுல்லா செஞ்ச சேவை, தலைவர் அதாவுல்லா செஞ்ச சேவை பெரிது என்று சும்மா சொல்லிக் கொள்வார்கள். அதை எடுத்துரைத்து வெளிப்படுத்துவதை ஒழித்திருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. சரி, கௌரவ மதிப்புக்குரிய கலியுல்லா அவர்களே, இந்த நேரத்திலே நீங்கள் பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே பல உங்களுக்கு தெரியும் தற்போதைய நிலையை சூடுபிடித்து கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற உங்களுடைய தேசிய தலைவர் இன்றோ அல்லது நாளையோ இந்த கிழமைக்குள்ளோ உங்கள் பிரதேசத்தில் இந்த பிரதேசத்திலே வருகை தருகின்றார்கள் என்று பல நாளும் பேசப்பட்டாலும் உங்களுடைய தற்போதைய இந்த பிரச்சார நேரங்களில் எங்களுடைய அதாவது எங்களுடைய முன்லி ஃபெஸ்ட் ஊடாக உங்களுக்கு நான் சந்தர்ப்பத்தை தந்திருந்தேன். நீங்களும் உங்களுக்கு பல நேரங்களில் பல கடந்த காலங்களில் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி ஊடாக பல நேர்காணலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய தேசிய தலைவர், உங்களுடைய தேசிய இணைப்பாளர் எங்களுடைய சேனல் ஊடாக அதாவது நேர்காணல் ஊடாக பல கோரிக்கைகளை பல இதுகளை இன்று அல்ல நேற்று பல வருடங்களாக ஒரு தசாப்தத்துக்கு மேலாக எங்களுடைய முன்லி ஃபெஸ்ட் இயங்கி வருகின்றது. இந்த முன்லி ஃபெஸ்ட் ஊடாக நீங்கள் பல உண்மை தகவல்களை கடந்த பல வருட காலமாக முன்லி ஃபெஸ்ட்டுக்கு ஒரு இடம் கிடைத்த ஒரு நபராகவும் முன்லி ஃபெஸ்டுடைய முன்னிலையிலே இருக்கின்ற ஒரு வேட்பாளராக, அதாவது ஒரு சமூக சேவகனாக, ஒரு இணைப்பாளராக, ஒரு கட்சியினுடைய முக்கிய ஒரு பிரமுகராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்வரும் தேர்தலிலே நீங்களும் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவதற்கு முன் ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கௌரவ மதிப்புக்குரிய கலியுல்லா அவர்களே, அதாவது இறுதியாக உங்களை கேட்க இருக்கின்றேன். உங்களுடைய மக்கள் ஆணையை நீங்கள் பயன்படுத்தி எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் தவிசாளராக உங்களுக்கு ஏடிக்கு போட்டியாக கூறுவார்கள். அதாவது கடைசி சிம்மாசனத்தில் அந்த தவிசாளர் பதவியிலே அமர்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் பிரதேச சபையுடைய வாகனத்தை, குறிப்பாக பிரதேச சபையுடைய கட்டிடத்தை, பிரதேசத்துடைய அபிவிருத்தியிலே, குறிப்பாக தம்பலாம பிரதேசத்திலே பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்ய இருக்கின்றது. குறிப்பாக மாற்றிறைச்சி கடை மாத்திரமல்ல, புகையிலை, அதாவது வீதி போக்குவரத்து மற்றும் பல இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அபிவிருத்தியை சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். தம்பலாம பிரதேசத்திலே கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் செய்யாத விடயங்களை உங்களால் செய்ய முடியும் என்று நீங்கள் அந்த தவிசாளர் அந்த ஆசனத்தில் அமர்ந்தால் உங்களால் செய்ய வேண்டிய விடயங்கள் அபிவிருத்திகளை குறிப்பிடுங்கள் பார்ப்போம். கௌரவ இணைப்பாளர் சமூக சேவையாளர் வேட்பாளர் கலியுல்லா அவர்களே. நீங்கள் கேட்கின்ற கேள்வி நான் சொல்லியாக வேண்டும். நீங்கள் ஒரு தலைமத்துவத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறீர்கள். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ்வுடைய நாட்டம் கிடைத்தால், மக்களுடைய ஏற்பாடும் எங்கள் இறுதி கட்டத்தில் வந்தால், அல்லாஹ் நாடினால் நாங்கள் சேவைகளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்டமிட்ட சேவைகள் இந்த அடுத்தவர்களை பற்றி நான் குறை கூற விரும்பவில்லை. இவரும் எங்களுடைய தலைமத்துவத்தில் இருக்கின்ற பொழுது சில சூறையாடுவைகள் இதுகள் எல்லாம் இங்கே நடக்க முடியாது. நாங்கள் சரியான முறையிலே சரியான திட்டத்தோடு ஒழுங்கான ஊழலற்ற அரசியலில் இறங்கியிருக்கின்றோம். அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, கௌரவ அதாவது தேசிய காங்கிரஸ் இணைப்பாளரும் சமூக சேவையாளரும் முல்லைப்பத்தானை வடக்குக்கான வேட்பாளருமான குதிரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற கௌரவ மதிப்புக்குரிய ஏஎம் கலியுல்லா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்காக சந்தர்ப்பத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இதோடு இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த நேர்காணல் முடித்துக்கொண்டு உங்களால் சில விடயங்களை இறுதியாக ஏதாவது விடயங்களை கூற முடியுமா?
நீங்கள் கடைசியாக கேட்கின்ற கேள்விக்கு நான் முதல் தந்தையாக வேண்டும். எங்களுடைய தேசிய காங்கிரஸ் குதிரை சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு உணர்வார்கள். உணர்ந்து வாக்களிப்பதுதான் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய கட்சியுடைய சிந்தனையும். குறுகிய காலத்துக்குள், இப்பொழுது குறுகிய காலங்கள் இருக்கிறது, குறுகிய காலத்துக்குள் நாங்கள் எல்லா ஆயத்தங்களையும் செய்திருக்கிறோம். நாங்கள் வெளியிடுவோம். மக்களாக உணர்ந்து குதிரை சின்னம்தான் சின்னம் என்ற வகையில் குதிரை சின்னத்துக்கு வாக்களிக்கும் மக்கள் உணர்ந்து வாக்களிக்கும் என்பது நாங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்து வாக்களிக்கும். அதே போன்று நீங்கள் என்னை பல தடவையாக என்னை உங்களுடைய முள்ளி ப்ளஸ் இதில் என்னை அழைத்திருக்கிறீர்கள், இதுக்கு முதவும் அழைத்து இருக்கிறீர்கள். நான் உங்களை பாராட்டி உங்களுடைய பணிப்பாளர் என்ற வகையில் இதில் உங்கள் பணிப்பாளர் என்ற வகையில் உங்களுக்குரிய கண்ணியத்தையும் உங்களுக்கு என்னை பல சிரமத்தில் என்னை அழைத்து நான் வராத பட்சத்தில் எனது வேலை காரணத்தினால் எனது பிரதேசத்தை உள்ளா சென்று பார்க்க வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டிருந்த வகையில் பல தடவை என்னை நீங்கள் சந்திக்க முயன்றீர்கள். இருந்தாலும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு முள்ளிப்பெம் உள்ள உங்கள் பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய கௌரவ மதிப்புக்குரிய கலிலுல்லா அவர்களே. இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் பணிப்பாளர் MS அப்துல் ஹலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.